ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25/5/2005 அப்போ தான் இந்தியாவில் இந்த இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் 2009 அப்போது 2009 காந்தியடிகள் பிறந்தநாள் அக்டோபர் 2 அன்னைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு இந்த திட்டத்தை வந்து மாற்றிட்டாங்க. இந்த திட்டத்தோட பேர் இப்படி இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் கிராமப்புற மக்கள் வந்து இதை 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இதை 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த திட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நிதியாண்டில், அதாவது ஒரு வருஷத்துக்கு 365 நாளுக்கு 100 நாள் வந்து கட்டாயமாக இங்கே வேலை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான் கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னா, 18 வயது நிறைவடைந்த யார் வேணாலும் அந்த கிராமத்தோட பஞ்சாயத்திடம் போயிட்டு அவங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து அவங்க வந்து இந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு உறுப்பினராக வந்து ஒரு அட்டை கொடுப்பாங்க. அதில் அவங்களுடைய டீட்டெயில், புகைப்படம் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த வேலையில் என்ன ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்னா, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டும்தான் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு இது கிடையாது. அவங்க 5 கிலோமீட்டருக்குள்ளேயே அவங்க இது எல்லாமே வந்து சுத்தம் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதான் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு இந்த திட்டத்தோட பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஊரக ஏழை மக்களின் வேலைக்கான உரிமை நிலைநாட்டவும் இது கொண்டு வந்தாங்க. கிராமப்புற சமூக பொருளாதார உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும், ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தனிநபர் இல்ல கழிப்பறைகளை உருவாக்கப்பட்டு கிராமப்புறங்களில் சுகாதார மேம்பாடு அடையவும், ஊரக பகுதியில் உள்ள மக்கள் இடம்பெயர்வு குறைவாக இருக்கிறதுக்கும் இதை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிழல் தரும் மரங்கள், பயன் தரும் மரங்கள் ஆகியவற்றை நட்டு இயற்கை வள மேம்படுத்தவும் இதை கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த 100 நாள் திட்டத்திற்கான குறைந்தபட்ச ஊதியம் வந்து முதல்ல வந்து 133 ரூபா இருந்தது. இப்போ அதுக்கு மேலே அதிகப்படுத்திட்டாங்க. பணிபுரிகளோட வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட வயது இல்லாமல் 18 வயது வந்து முழுமையடைந்தவர்கள் வந்துட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் யங்ஸ்டர்ஸ் கூட இந்த வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, இதில் வந்து வேலைகள் வந்து குறைவு, 100 நாட்கள் வேலை குறைவு, தினமும் வந்து வருமானம் கிடைக்கிறது. அதனால் அந்த காரணத்தினால தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் கூட இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கும் வந்துட்டு இது வந்து எப்படின்னா, மாநகரங்களிலோ இல்லை நகரங்களிலோ கிடையாது, கிராமப்புறங்களில் மட்டும்தான் இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து இருக்குது. மற்ற எந்த ஒரு மாநகரிலோ நகராட்சிகளிலோ கிடையாது. கிராமப்புறங்களில் மட்டும்தான் இந்த வேலைகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைவாய்ப்பு வந்துட்டு உங்கள் கிராமங்களில் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.